மூட்டு வலின்றது என்ன மூட்டு இறுக்கத்தினால தான் வருதா? அப்போ மூட்டு இறுக்கத்தை சரி செய்துட்டாலே இந்த மூட்டு பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாமா? வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம போகணுமா? இல்ல நார்மல் இந்தியன் டாய்லெட்ல நம்ம டாய்லெட் போக முடியுமா? இல்ல இந்த மூட்டு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்காக படிக்கட்டு ஏறாம இருக்கணுமா? இல்ல வெயிட்ட தூக்கிக்கிட்டு நடக்காம இருக்கணுமா? அப்போ இது மாரி சில விஷயங்களை மாடிஃபை பண்ணும்போதும், மாற்றும்போதும் நம்மளுடைய மூட்டு வலி குறையும். ஆனால் நீங்க இது எல்லாமே செய்யணும். படிக்கட்டு ஏறலாம், வெயிட் தூக்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தரையில உட்கார்ந்து எந்திரிக்கலாம். அதே மாரி இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து எந்திரிக்கலாம். இப்படி எல்லாமே நம்ம செய்யற அளவுக்கு மூட்டு வலியை ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்து சரி பண்ண வேண்டிய கட்டாயமும், அவசியமும் இன்றைக்கு இந்த மூட்டு வலினால, தீவிர முழங்கால் மூட்டு வலினால, மூட்டு தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா, அந்த ஒரு மூட்டு வலியை நம்ம அசால்ட்டா விட்டோம்னாவே, அந்த மூட்டு வலி அப்படியே அதிகமாகி, அதிகமாகி அதற்கு மாத்திரை எடுக்க போய் பல நோய்களை நம்ம இழுத்துக்கிற மாதிரி ஆயிடும். இந்த மூட்டு வலியிலேருந்து இடுப்பு வலி வந்துடும், இடுப்பு வலியிலேருந்து கழுத்து வலி வந்துடும். இப்படி ஒரு செயின் மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வலி வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். எப்போ? ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணணும். இல்லை அது ரொம்ப கிரானிக் ஆகி எலும்பெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகி, அதாவது என்ன ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன் ஆகி மூட்டை கர்ற 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 கர்றன்னு சவுண்டு வர்ற மாதிரி, அதான் கிரிப்பிட்டஸ். அதே கிரிப்பிட்டஸ்ன்றது எல்லாருக்கும் வரும். ஆனால் லேசாக வந்தால் ஓகே. ஆனால் மூட்டே கிரிப்பிட்டஸாக மாறிடும். அந்த அளவுக்கு சவுண்டு வர மாதிரி அவங்களால ஃப்ளெக்சிபிலிட்டி ஜீரோவாகிடும். இது மாதிரிலாம் அதே மாதிரி பவுலோக் ஆகிடும். அதாவது ஜெனு வேரம் அப்படின்ற மாதிரி மாறிடும். அப்படியே மூட்டு இப்படி வளைஞ்சிடும். இந்த நிலைக்கெல்லாம் போகாமல் தடுக்கிறதுக்கு, வலியை சரி பண்ணுறதுக்கு, மூட்டு வலியிலேருந்து நிரந்தரமாக வெளியில் வர்றதுக்கு, ஆப்ரேஷன் செய்யாமல் தப்பித்து கொள்வதற்கு நீங்கள் எங்களிடம் நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு, அதாவது இது மாதிரி எனக்கு மூட்டு வலி இருக்குது, இதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு வீடியோ மூலமோ, இல்லை உங்கள் ரிப்போர்ட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ எடுத்துன்னு எம்ஆர்ஐயோ எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா சரி பண்ண முடியும்னா, முழங்கால் மூட்டு வலியை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி செய்து தருகிறோம். எனக்கிட்ட அதிகமானவங்க வர்றவங்க யாருன்னா இந்த முழங்கால் மூட்டு வலி தான். அதிகமாக சரியாகி போகிறவங்களும் இந்த முழங்கால் மூட்டு வலி தான். முன்னாடியெல்லாம் இடுப்பு வலி தான் அதிகமாக சரியாகி போவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முழங்கால் மூட்டு வலியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி சரியாகி போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடுறோம். நீங்கள் முழங்கால் மூட்டு வலி தானே நினைக்காதீங்க. இந்த முழங்கால் மூட்டு வலியிலிருந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரும். இதற்கு மாத்திரை எடுக்க போய் அதனால 1008 கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நீங்கள் முழங்கால் வலியை ஆரம்பத்திலேயே கவனிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சரி செய்து தருகிறோம். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.